மட்டன்ல ஒரு தண்ணி குழம்பு செஞ்சுட்டு அதில் இருக்கிற மட்டனை மட்டும் எடுத்து காரசாரமா ஒரு வறுவல் செஞ்சு குழம்போட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அம்சமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. முருகிற அளவுக்கு வணக்கிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டையுமே சேர்த்திருக்கேன். வரமிளகாயை விதை எடுத்துட்டு ஆட் பண்ணி வணக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம குழம்புல இருந்து எடுத்த மட்டன் அதையும் கொட்டி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா காரம் தூக்கலாக 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே மட்டன் குழம்பு ஒரு கரண்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லி தலையை மேலே கொட்டி ஆவி பறக்க பரிமாறினா அம்சமான மட்டன் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.